காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செல்லம்பட்டிடை பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கோரி நியூஸ் தமிழுக்கு பேட்டி கொடுத்த இருளர் இன மக்களை வஞ்சிக்கும் விதமாக மின் இணைப்பை துண்டித்து இருளில் மூழ்கடிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரையும் திமுக பிரமுகர் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியதோடு பேட்டி கொடுக்க மக்களையும் மிரட்டி அராஜகமாக நடந்து கொண்டதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அடிப்படை தேவைகளை வேண்டி பேட்டி கொடுத்த குற்றத்திற்காக இருளில் மூழ்கடிக்கப்பட்ட இருளர் இன மக்களிடம் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளரை திமுக பிரமுகர் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி மிரட்டல் விடுத்த காட்சிகள்தான் இவை. இங்க ஊர்ல ஒரே கலாட்டா பண்ணி நிக்கிறேன். யாரு கலாட்டா பண்றாரு? யாரு எம்எல்ஏ கலாட்டா பண்ணுங்க. கேஸ் போடுறேன். மக்கள் பிரச்சனை தான் போடுறேன். மக்கள் பிரச்சனை நீ பாத்துறா. போய் பாரு. கொல்தலாம் குப்பை கொல்தலாம் போய் பாரு. அது சொல்ல வேண்டியதானே? போய் பாரு. பேட்டி கொடுக்க வேண்டியதானே? வீடான கட்டறானது போய் பாரு. பேட்டி கொடுக்க வேண்டியதானே? என்ன பண்றீங்க? கட்டிலாம் பாரு. ஆதாரம் கொடுக்க வேண்டியதானே? நீ வந்து பேட்டி எடுத்துக்கிற. அசிங்கமா பேசுறீங்க. மக்கள் பிரச்சனை தான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப தலையற நீ. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செல்லம்பட்டிடை பகுதியில் எலுமியன் கோட்டூர் பழங்குடியின குடியிருப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அரசு சார்பில் படிப்படியாக வீடுகள் கட்டப்பட்டு பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது 15 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு வீடுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மழையிலும் வெயிலிலும் கிடந்து கஷ்டப்பட்ட தங்களுக்கு விடிவு காலம் பிறந்த மகிழ்ச்சியில் இருளர் இன மக்களும் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். ஆனால் குடியேறி ஓராண்டு ஆன போதிலும் அடிப்படை வசதிகள் அங்கு செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அண்மையில் கூட அக்குடியிருப்பில் பழுப்பு நிறத்தில் குடிநீர் வந்ததை நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியது. இந்நிலையில் அக்குடியிருப்புக்கென தனி மின்கம்பம் அமைத்து மின்சாரத்தை விநியோகம் செய்யாமல் அருகே உள்ள மின்கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு மின்சாரம் வழங்கப்பட்டு வருவது குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனால் சிறு மழை பெய்தாலோ காற்று வீசினாலோ மின்சாரம் தடைப்படுவதாக இருளர் இன மக்கள் வேதனை தெரிவித்தனர். மின்சாரம் தடைப்படும் போது மின்கம்பத்தில் குச்சியால் தட்டினால்தான் மீண்டும் மின்சாரம் வரும் என கூறும் அவர்கள் மின்சாரம் அத்தியாவசியம் என்பதால் உயிரை துச்சமென நினைத்து அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் கூறினர். இந்நிலையில் முறையாக மின் இணைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என நியூஸ் தமிழுக்கு பேட்டியளித்ததால் ஏக கடுப்பில் இருந்த சம்பந்தப்பட்டவர்கள் மின் விநியோகத்தை துண்டித்து இருளர் இன மக்களை இரவு முழுக்க இருளில் தவிக்க விட்டனர். இதனை அறிந்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் செய்தி சேகரிக்க சென்றபோது வேதனையில் இருந்த மக்கள் சம்பவம் குறித்து பேட்டி கொடுத்து கொண்டிருந்தனர். அந்த சமயம் பார்த்து அங்கு காரில் வந்த திமுக பிரமுகர் பால்ராஜ், "நீ அதிமுக காரனா?" என்றும் காசு கேட்டு கொடுக்காத ஆத்திரத்தில் பொய்யாக செய்தி போடுகிறாயா எனவும் குரலை உயர்த்தி மிரட்டினார். அவன் சம்பாதிக்கிறதுக்கு வந்து எடுப்பான். நீங்க வந்து அவனுக்கு பேட்டி கொடுப்பீங்களா? அவன் காசு கேட்கறான். நான் காசு தரலன்னு வந்து இங்க பேட்டி எடுக்கிறான். யாரு காசு கேட்டா? ஆமா நீதான். நான் எப்ப காசு கேட்டேன்? வந்து இங்க எடுக்கிற. நான் எப்ப உங்ககிட்ட சொன்னாங்க எனக்கு. யார் சொன்னா? யார்கிட்ட காசு கேட்டா? யார்கிட்ட காசு கேட்டா? காசு கொடுக்காதனால தான் அப்படி பண்ற. போய் எடு அங்க போய் எடு. அவன் காளிராஜ் ரோட்ல கட்டிக்கிறான். அதை போய் எடு. குப்பை கொளுத்தானுங்களா? அங்க அதை போய் எடு. குப்பை கொளுத்தானுங்களா? திமுக அசிங்கப்படுத்துறியா நீ? திமுக காரன் அசிங்கப்படுத்துறியா? ஏடிஎம்காவா நீ? திமுக காரன் அசிங்கப்படுத்துறியா? இருட்டில் வந்து அடிக்கிறா பேட்டியா? இங்க ஊர்ல ஒரே கலாட்டா பண்ணி நிக்கிறேன். யாரு கலாட்டா பண்றாரு? யாரு எம்எல்ஏ கலாட்டா பண்ணுங்க. கேஸ் போடுறேன். மக்கள் பிரச்சனை தான் போடுறேன். மக்கள் பிரச்சனை நீ பாத்துறா. போய் பாரு. கொல்தலாம் குப்பை கொல்தலாம் போய் பாரு. அது சொல்ல வேண்டியதானே? போய் பாரு. பேட்டி கொடுக்க வேண்டியதானே? வீடான கட்டறானது போய் பாரு. பேட்டி கொடுக்க வேண்டியதானே? என்ன பண்றீங்க? கட்டிலாம் பாரு. ஆதாரம் கொடுக்க வேண்டியதானே? இத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது. அதை போய் பாரு. அவனுக்கிட்டலாம் காசு வாங்கி தோப்பிட்டு இங்க வந்து எங்களை செஞ்சு விட்டுறோம். தங்களது சொந்த காசை வாரி இறைத்துதான் இந்த வீடுகளுக்கு டைல்ஸ் வாங்கி கொடுத்ததாக தம்பட்டம் அடித்துக் கொண்டதோடு அடிப்படை வசதி வேண்டிய பழங்குடியின மக்களையும் பால்ராஜ் மிரட்டி அத்துமீறலில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் கேட்கக்கூடாத ஆபாச வார்த்தைகளால் செய்தியாளரை திமுக பிரமுகர் பால்ராஜ் கடுமையாக வசைபாடினார். அத்தோடு திமுக காரனை அசிங்கப்படுத்துகிறாயா எனவும் அதிமுக காரன் கிட்ட பணம் வாங்கி விட்டாயா என்றும் வாய்க்கு வந்தபடி பேசினார். திட்டுதானே கோயில் சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிறீங்க குடும்பமே. நீ வந்து பேடி எடுத்துக்கிற.
அசிங்கமா பேசுறீங்க. மக்கள் பிரச்சனை தான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப தலையற நீ காசு கோசம் அலையாத. யாரு காசு கோசம் அலையறாங்க? யார்கிட்ட காசு கேட்டாங்க? அங்க போய்டு. யார்கிட்ட காசு கேட்டாங்க? யார்கிட்ட காசு கேட்டாங்க? காசு வாங்கி இருக்கற. யார்கிட்ட காசு கேட்டாங்க? வருஷமா அங்க இருந்த. யார்கிட்ட காசு கேட்டாங்க? வருஷமா இருக்காங்க. நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா? பொறுமையா இருக்கறேன், பாத்து நிக்கறேன். நீ பாட்டுல போய் எத்தனுங்கற. இவ்வளவு வரம்பு மீறி செய்தி சேகரித்த செய்தியாளரையும் மிரட்டி அப்பாவி மக்களையும் மிரட்டிய பால்ராஜ் யார் என்ற போதுதான் தெரிந்தது அவர் அப்பகுதியின் ஊராட்சி மன்ற தலைவி கீதா லாரன்ஸின் கணவரது அண்ணன் என்பது. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதோடு சரி, அவ்வப்போது கிராம சபை கூட்டத்திற்கும் குடியரசு தின நிகழ்ச்சிக்கும் மட்டுமே தலை காட்டும் தலைவி கீதா லாரன்ஸ் தொகுதிக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாததைப் போல இருக்கும் நிலையில் அவரது கணவரின் அண்ணனான பால்ராஜ் தன்னை தானே தலைவராக பாவித்துக் கொண்டு அதிகார திமிரோடு வலம் வருவதாக சொல்லப்படுகிறது. நீதான் எடுப்பியா? கோர்ட்ல வலிக்கிறேன் உன்னை. கோர்ட்ல வலிக்கிறேன் உனக்கு. கோர்ட்ல வலிச்சு உள்ள வைக்கிறேன் உன்னை. இந்த மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறோம். ஒரு வீட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிறோம். நீ எத்தனை தருவியா? டைல்ஸாக கிடையாது. யாரும் இங்கே கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் டைல்ஸ் போட்டுக்கிறோம். வீடுக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் யார்? நீங்கள் தலைவரா? நாங்கள் தலைவர் கிடையாது, கட்சிக்காரன். என்ன பண்ண போற? திமுக அசிங்கம் பண்ணுறியா? திமுக அசிங்கம் பண்ணுறியா நீ? ஏடிஎம்கே? நான் அதிமுக கிடையாது, எதுவுமே கிடையாது. யாருண்ணா? நான் செய்தியாளர், செய்தி போடுறேன் கிடையாது. நீ அதிமுக காசு வாங்கிட்டு திமுக நல்லது பண்ணுறதெல்லாம் இந்த எலெக்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி எடுத்துன்னுக்கிற. எங்க திமுக தலைவராக இருக்கானோ அங்கெல்லாம் வந்து நீ கத்துனுக்கிற. தெரியுதா? மக்கள் பிரச்சனை நாங்களும் பார்த்துனுக்குறோம். ஏழைங்களுக்கு உதவுதான் நான். இது திமுக ஆட்சி. ஸ்டாலின் எவ்வளோ உதவி பண்ணுறாரு? ஸ்டாலின் தான் பண்ணுது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் புரியுதா? ஏழைங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாரு. நீ வந்து திட்டத்தனமா அதிமுக காசு வாங்கிட்டு நீ வந்து நான் யார்கிட்ட காசு வாங்கினேன்? பண்ணுங்க. இதே வேலை உனக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான செல்வ பெருந்தகையிடம் விளக்கம் கேட்டபோது பத்திரிகையாளர்களை மிரட்டுவது ஜனநாயகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கண்டனம் தெரிவித்தார். அங்கே ஒரு சில வீடுகளில் அந்த மின்சார வசதிகள் சரியான முறையில் இல்லை என்று தொலைக்காட்சி மூலமாக பார்த்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை செப்பனிடும் பணி நடந்து முடிந்திருக்கிறது. நீங்கள் சொல்வது போல் யாராவது பத்திரிகையாளரை மிரட்டி இருந்தாலோ யாராவது அத்துமீறி நடந்திருந்தாலோ அது கண்டிக்கத்தக்கது. இதை ஒருபோதும் ஜனநாயக சக்திகள் அனுமதிக்க முடியாது. நான் இன்று இரவே தொகுதிக்கு செல்ல இருக்கிறேன். தொகுதியில் பார்த்துவிட்டு நாளை காலை விரிவான அறிக்கை தருகிறேன். தேங்க்யூ. இந்த நிலையில் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக இலுமியன் கோட்டூர் இருளர் குடியிருப்பில் முறையாக மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. தனியாக மின் கம்பம் அமைத்து அனைத்து வீடுகளுக்கும் தனித்தனியாக மின்சாரம் இணைப்பு வழங்கப்பட்டது. நீண்ட நாட்களாக நீடித்து வந்த இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதால் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.